நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி. முன்னாள் திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் தனக்கு மிகவும் பழக்கம் என கூறி மோசடி செய்த இருவர். பல லட்சங்களை சுருட்டிவிட்டு தப்பி ஓடிய நண்பர்கள். இருவரையும் கையும் களவுமாக பிடித்து விசாரணை. மோசடியில் ஈடுபட்ட நண்பர்கள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? பட்டப்படிப்பு முடிச்சிட்டு வீட்ல சும்மாவே இருக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு வருத்தத்துல இருந்திருக்காங்க 30 வயசான இளம்பெண் பிரவீனா. பிரைவேட் கம்பெனிகள்ல பலமுறை ஏறி இறங்கியும் வேலையே கிடைக்கல. இதுக்கு மத்தியில பிரவீனாவுக்கு விஜயலட்சுமியோட நட்பு கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட பேசுறப்ப தனக்கு வேலை கிடைக்காததை பத்தி வருத்தப்பட்டிருக்காங்க பிரவீனா. அதை கேட்ட விஜயலட்சுமி தனக்கு பழக்கமான ஜான் மூர்த்தி கிட்ட சொல்லி இருக்காங்க. பிரவீனாவோட வருத்தத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த விஜயலட்சுமியும் ஜான் மூர்த்தியும் பிளான் பண்ணி இருக்காங்க. ஈரோடு கருங்கல் பாளையம் கிருஷ்ணன் வீதியை சேர்ந்தவர் தான் பிரவீனா. பக்கத்து ஏரியாவை சேர்ந்த விஜயலட்சுமியும் ஜான் மூர்த்தியும் பிரவீனா வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. பிரைவேட் கம்பெனிகளுக்கு தான் வேலைக்கு போகணுமா, அரசு வேலைக்கு போகிறதுல விருப்பம் இல்லையான்னு ஆசையை தூண்டி இருக்காங்க. வேலைன்னு ஒண்ணு கிடைச்சாலே போதுங்கிற மனநிலையில் இருந்த பிரவீனாவுக்கு அரசு வேலைன்னு சொன்னதும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு தூண்டில் போட்ட விஜயலட்சுமி வேலை கிடைச்சிட்டா செலவு செஞ்ச தொகைக்கு மேல அள்ளலாம்னு சொல்லி இருக்காங்க. நகைகளை அடகு வச்சு தொகையை கொடுக்கலாம்னு முடிவெடுத்த பிரவீனா என்ன வேலைன்னு கேட்டிருக்காங்க. முன்னாள் திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் தனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவரு நினைச்சா ஆட்சியர் அலுவலகத்துல ஈஸியா வேலை வாங்கி கொடுக்க முடியும், அது எங்களோட பொறுப்புன்னு வாக்குறுதி கொடுத்த விஜயலட்சுமியும் ஜான் மூர்த்தியும் பிரவீனா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா 30 லட்சத்துக்கு மேல வாங்கினதா சொல்லப்படுது. இருந்த நகைகளை எல்லாம் அடகு வச்சு பணம் கொடுத்த பிரவீனா கிட்ட அதுக்கப்புறமும் பணம்னு நச்சரிச்சிருக்காங்க. ஆனா வேலையை வாங்கி கொடுக்கறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. அதனால சந்தேகப்பட்ட பிரவீனா தனக்கு வேலையே வேண்டாம், கொடுத்த பணத்தை தாங்குன்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் விஜயலட்சுமியும் ஜான் மூர்த்தியும் தங்களோட சுய ரூபத்தையே காட்டி இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 2018ல. பணத்தை கொடுக்காம இன்னைக்கு நாளைக்குன்னு நாட்களை கடத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேர் மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பிரவீனா. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. அடுத்து வழக்க விசாரிக்க மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் காவல்துறை விசாரணை நடத்தி விஜயலட்சுமியையும் ஜான் மூர்த்தியையும் கைது பண்ணாங்க. இந்த மோசடி வழக்கு ஈரோடு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்தது. 7 வருஷமா நடந்துட்டு வந்த இந்த வழக்குல விஜயலட்சுமி ஜான் மூர்த்தி 2 பேருக்குமே 5.5 வருஷம் சிறை தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனை. பெரியவர்கள் தலையிட்டும் நிற்காத சண்டை. தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை உலக்கையால் அடித்தே கொலை செய்த கொடூர கணவன். தலைமறைவாக இருந்தவரை கையும் களவுமாக பிடித்து விசாரித்த போலீஸ். மனைவியை கணவனே அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட் நேரம். சாலமனுங்கிற நபர் ரத்தம் படிஞ்ச சட்டையோட ரோட்ல ஓடி இருக்காரு. இத பார்த்த கிராம மக்கள் சாலமன் எதுக்கு இப்படி ஓடுறாரு, அவர் சட்டையெல்லாம் ஏன் ஒரே ரத்தமா இருக்குதுன்னு நினைச்சு நேரா அவனோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க சாலமனோட மனைவி புஷ்பா
தலையில பலத்த காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அடுத்து கொலையாளி யாருன்னு கிராம மக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சாலமனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அவனோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுபடி அதே ஏரியாவில் பதுங்கி இருந்த சாலமனை பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. ஆந்திராவில் உள்ள சிலுக்கலூரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாலமன் புஷ்பா தம்பதிக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. கல்யாணமான கொஞ்ச நாட்கள் மட்டுமே மனைவிய நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்த கணவன் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டான். அதுக்கப்புறம் சரியா வேலைக்கும் போகாம எந்த நேரமும் மது குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கும் வந்திருக்கான். எதுக்கு இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்க? நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு இனிமே குடிக்காதீங்கன்னு சொல்லி இருக்காங்க புஷ்பா. ஆனா மனைவி அட்வைஸ் பண்றதை கேட்டு கடுப்பான கணவன் மனைவி புஷ்பாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்கான். சம்பாதிக்கிற பணத்தை கூட வீட்டு செலவுக்கு கொடுக்காம மனைவியை போட்டு சித்திரவதை பண்ணி இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மது குடிச்ச சாலமன் நைட்டு நேரத்துல வீட்டுக்கு திரும்பி இருக்கான். அப்ப மனைவி புஷ்பா தன்னோட தோழி கிட்ட போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த சாலமன், இந்த நேரத்துல எவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ போனும் கையுமா தான் இருக்க, உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அடிச்சிருக்கான். அதுக்கு மனைவி, குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப சந்தேகப்பட்டும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன், அதுக்கப்புறம் இங்க நான் வரவே மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவி கிடையில வார்த்தை போர் முட்டி இருக்கு. சாலமனோட நடவடிக்கைய பத்தி தன்னோட குடும்பத்துக்காரங்க கிட்ட சொல்லி புலம்பி இருக்காங்க புஷ்பா. இதனால வீட்டு பெரியவங்க எல்லாரும் சாலமனுக்கு அறிவுரை சொல்லி இருக்காங்க. ஆனா அப்பவும் திருந்தாத சாலமன் மனைவி மேல சந்தேகப்பட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த சந்தேக புத்தி தான் மனைவிய கொலை செய்யவும் தூண்டி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு மனைவி புஷ்பா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மது போதையில வீட்டுல இருந்த உலக்கையை எடுத்த கணவன் மனைவி புஷ்பாவோட தலையிலேயே ஓங்கி அடிச்சு கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா கிராம மக்கள் மூலமா கொலையாளியை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சாலமனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மகனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த தாய், மிஸ்ஸிங் கேஸ் லிஸ்டை எடுத்து விசாரித்த போலீஸ், சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரணை. முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த மனைவி மீது சந்தேகமடைந்த போலீஸ் கணவனை வெட்டி கொலை செய்துவிட்டு சடலத்தை ரயில்வே தண்டவாளத்தில் வீசியதாக பகீர் வாக்குமூலம் அளித்த மனைவி, கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? ரயில்வே தண்டவாளம் வழியா இளைஞர்கள் சில பேரு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அடையாளம் தெரியாத ஒரு இளைஞரோட சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி இளைஞர்கள் இத பத்தி தங்களோட கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உயிரிழந்த இளைஞர் பத்தி கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா கிராம மக்கள் இந்த இளைஞர் யாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இதனால போலீஸ் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகி இருக்கான்னு பார்த்திருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால அந்த சடலத்தை புகைப்படம் எடுத்த போலீசார் அந்த போட்டோவை பக்கத்து மாவட்டத்தில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி வச்சு விசாரிக்க சொல்லி இருக்காங்க. அப்ப கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்ல தேவாங்கிற இளைஞரை காணோம்னு அவங்க தாய் சுசிலா புகார் அளிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால சுசிலாவை கூப்பிட்டு சடலத்தை அடையாளம் காட்டியிருக்காங்க போலீஸ். அதுலதான் உயிரிழந்தது தேவான்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மகனோட சடலத்தை பார்த்து கதறி அழுத தாய் தேவாவோட உயிரிழப்புல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அந்த புகாரை வச்சு உடனே தேவாவோட வீட்டுக்கு போன போலீஸ் முதல்ல தேவாவோட மனைவி இந்திராணி கிட்ட விசாரிச்சிருக்காங்க.
அப்ப என் கணவர் காணாம போய் 3 நாட்கள் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்திராணி. அதுக்கு போலீஸ் நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்க இந்திராணி ஏதேதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இதனால இந்திராணி மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்ப தேவாவோட வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. போலீஸோட விசாரணை ரொம்ப தீவிரமடைஞ்சதை பார்த்து பயந்து போன இந்திராணி மறுநாள் அவங்களே கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சி, சார் நான் தான் என் கணவன் தேவாவை கொலை செஞ்சேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால அவங்கள கஸ்டடியில எடுத்த போலீஸ் தீவிர விசாரணையில இறங்குனாங்க. மதுரையை சேர்ந்த தேவா இந்திராணி தம்பதி கோவை பொள்ளாச்சியில வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேவா பெயிண்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. கணவன் குழந்தைகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்திராணி. இதுக்கிடையில இந்திராணிக்கும் அவங்களோட சித்தப்பா முறையில் உள்ள வினோத்குமாருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எந்த நேரமும் வினோத்குமார் கூட பேசுறது, அவர் கூட வெளியில போறதுன்னு இருந்திருக்காங்க இந்திராணி. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே இந்த விஷயம் தேவாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தேவா தன்னோட மனைவி இந்திராணிய கண்டிச்சிருக்காரு. என் கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்த, எதுக்கு உன் புத்தி இப்படி மாறுச்சு? நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. அதனால உன் சித்தப்பா கூட பழகிறத நிறுத்திக்கோன்னு கண்டிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்திராணி கிட்ட இருந்து செல்போனை பிடுங்கின தேவா அவங்கள வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே அனுப்பாமலும் வச்சிருந்தாரு. இதனால வினோத்குமார் கூட பேச முடியாம இந்திராணி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேவா உயிரோட இருக்கிற வரைக்கும் வினோத்குமாரோட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைச்ச இந்திராணி கள்ள காதலனோட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு காதலனும் ஓகே சொல்ல இந்த கொலை திட்டத்துக்கு தன்னோட நண்பர்களையும் கூட சேர்த்துக்கிட்டாரு வினோத்குமார். சம்பவத்தன்னைக்கு தேவா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு ஆம்புலன்ஸ்ல தன்னோட நண்பர்களை கூட்டிக்கிட்டு தேவாவோட வீட்டுக்கு போன வினோத்குமார் தூங்கிக்கிட்டு இருந்த தேவாவை சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச தேவா சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து சடலத்தை அந்த ஆம்புலன்ஸ்ல வச்சு அத கரூருக்கு கொண்டு வந்த கொலையாளிகள் சடலத்தை தண்டவாளத்துல தூக்கி வீசிட்டாங்க. இதுக்கிடையில போலீஸோட விசாரணைக்கு பயந்து மனைவி இந்திராணி கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாங்க. அடுத்து தலைமறைவாயிருந்த வினோத்குமார் உள்ளிட்ட 2 பேரை கைது செஞ்ச போலீஸ் மற்ற நபர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. மாடி படிக்கட்டில் வழுக்கி விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய குடும்பத்தினர். திருதிருவென முழித்துக் கொண்டிருந்த மருமகன் மீது சந்தேகமடைந்த போலீஸ். சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்த காவலர்கள். மாமனார் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்த அதிர்ச்சி ரிப்போர்ட். விசாரணையில் மாமனாரை மருமகனே கட்டையால் அடித்து கொலை செய்தது அம்பலம். மாமனாரை மருமகன் கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? தேதி ராஜாங்கிற நபர் வீட்டு மாடி படிக்கட்டுல மயங்கிய நிலையில கிடந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க ராஜாவோட மூத்த மகளுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து அவங்களே ராஜாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க ராஜாவை பரிசோதித்த டாக்டர் ராஜா உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாரு. அப்ப ராஜாவோட உடல்ல காயங்கள் இருந்ததை நோட் பண்ண டாக்டர் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி வெளியான ரிப்போர்ட்ல ராஜாவோட உடல்லையும் தலையிலையும் காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ராஜாவோட மனைவி, அவரது மூத்த மகள், மருமகன், இளைய மகள்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் உள்ள கல்லுக்கூட்டம் நெடுந்தாரவிளை கிராமத்தைச் சேர்ந்த ராஜா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ஆக்னஸ், ஏஞ்சலான்னு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேருக்கும் திருமணம் ஆயிருச்சு. ராஜாவும் அவரோட மனைவியும் மூத்த மகள் ஆக்னஸ் குடும்பத்தோட வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்னஸோட கணவர் சசி வெல்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு.
ராஜாவுக்கும் மருமகன் ஆக்னஸுக்கும் குடிப்பழக்கம் இருக்கு. முன்னாடியெல்லாம் வேலை முடிஞ்சு மது போதையில வீட்டுக்கு வர்ற ராஜா தன்னோட மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இது சசி ஆக்னஸ் தம்பதிக்கு சுத்தமா பிடிக்கல. குடிப்பழக்கத்தை கைவிட சொல்லி ஆக்னஸ் தன்னோட தந்தை கிட்ட பல முறை பேசி பார்த்திருக்காங்க. ஆனா ராஜா கேட்கிற மாதிரி தெரியல. கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு ஆக்னஸ் தன்னோட கணவனுக்காக கறி விருந்து ஏற்பாடு பண்ணி தாய் கூட சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த ராஜா மருமகன் சசியவும் மகள் ஆக்னஸையும் தகாத வார்த்தையால பேசியிருக்காரு. இதனால சசிக்கும் ராஜாவுக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எங்க வீட்டுல இருந்துகிட்டு ஏன் உழைப்பில சாப்பிட்டுட்டு என்னையவே தகாத வார்த்தையால திட்டுறீங்களான்னு ராஜா கிட்ட சண்டை போட்டிருக்காரு சசி. 2 பேரோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா அப்பவும் திருந்தாத ராஜா மறுநாளும் ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி பிரச்சனை பண்ணி இருக்காரு. மகள் ஆக்னஸ காது கூசுற அளவுக்கு திட்டின ராஜா அவங்கள போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால நேரா பெட்ரூமுக்கு போன ஆக்னஸ், எங்க அப்பா என்ன தகாத வார்த்தைகளால திட்டி என்னைய அடிக்கிறாரு, எனக்கு பயமா இருக்குன்னு கணவர் சசி கிட்ட சொல்லி இருக்காங்க. அப்ப சசி, எதுக்கு மாமா இப்படியெல்லாம் பண்றீங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு ராஜாவை திட்டி இருக்காரு. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத ராஜா சசியையும் தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால 2 பேருக்கிடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப வெளியில கிடந்த கட்டையை எடுத்துட்டு வந்த சசி ராஜாவோட தலை, வயிறு, முகம்னு எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காரு. இதுல வலி தாங்க முடியாத ராஜா அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. அடுத்து ஆக்னஸ், அவங்க தாய், கணவர் சசின்னு எல்லாரும் தங்கை ஏஞ்சலாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுக்கிடையில ராஜா படிக்கட்டுல மயங்கி விழுந்து கிடந்ததை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க ராஜா உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சசிய அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பழனி பாத யாத்திரைக்கு சென்றுவிட்டு ஊருக்கு வந்த ஆட்டோ டிரைவர் வந்த சில நிமிடங்களிலேயே ஆட்டோவை வழிமறித்து அரிவாளால் வெட்டி சாய்த்துவிட்டு எஸ்கேப் ஆன 5 பேர் கொண்ட கும்பல். ஆட்டோ டிரைவர் கொலை செய்யப்பட்டது ஏன்? அரிவாளால் வெட்டி கொன்ற கும்பலுக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் என்ன சம்பந்தம்? கொலை கும்பல் சிக்கியதா? பார்வையற்ற தன்னோட தாயை கவனிச்சுக்கிறதுக்காக தூத்துக்குடியிலிருந்து தங்கச்சி காளீஸ்வரிய வர வச்சிருக்காரு ஆட்டோ டிரைவர் முனீஸ்வரன். அடுத்து டிசம்பர் 28ஆம் தேதி பழனி பாத யாத்திரைக்கு போன முனீஸ்வரன் 3 நாள் கழிச்சு, அதாவது 31ஆம் தேதி நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு அண்ணன் வந்துட்டதுனால ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி இருக்காங்க தங்கச்சி. அதனால தங்கச்சிய தூத்துக்குடிக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு முனீஸ்வரன். தங்கச்சி பஸ்ல ஏறினதும் ஆட்டோவுல வீடு திரும்பிக்கிட்டு இருந்த முனீஸ்வரனை எதிரில வேறொரு ஆட்டோவுல வந்த 5 பேரு சரமாரியா அடிச்சிருக்காங்க. தனி ஆளா சமாளிக்க முடியாம போராடின முனீஸ்வரனை 5 பேரும் சேர்ந்து கத்தியால கொத்தி கொன்னு இருக்காங்க. அதை பார்த்து பதறி போய் பொதுமக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்த முனீஸ்வரனோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சம்பவம் நடந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல முனீஸ்வரனை 5 பேர் ஃபாலோ பண்ணி வர்றது, வாக்குவாதத்துல ஈடுபடுறதுன்னு இருந்த காட்சிகளை வச்சு அந்த 5 பேரும் யாரு, எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு சில ஆட்டோ டிரைவர்கள் கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். அப்பதான் ஏரியாவுல யாரு பெரிய ஆளுங்கிற பிரச்சனையில தான் இந்த கொலை நடந்திருக்குது அப்படிங்கறதே தெரிய வந்துச்சு.
மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல உள்ள பெருங்குடி விருச மரத்தூரணி பகுதியைச் சேர்ந்தவர் தான் 27 வயசான இளைஞர் முனீஸ்வரன். இவரு மண்டேலா பகுதியில ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. முனீஸ்வரனோட நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் முருகனை அதே பகுதியைச் சேர்ந்த திருமுருகன், அருணாச்சலம், தண்டபாணி, சக்திவேல், கார்த்திக் ஆகிய 5 பேரும் கடந்த சில மாசத்துக்கு முன்னால அடிச்சிருக்காங்க. ஸ்டாண்ட்ல ஆட்டோ நிறுத்துறது சம்பந்தமா நடந்த பிரச்சனை தான் அடித்தடியில முடிஞ்சிருக்கு. முருகனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த 5 பேரையும் திட்டின முனீஸ்வரன், ஏரியாவுல எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, பிரச்சனை பண்ணா என்னோட அண்ணன் தம்பிங்க நண்பர்கள் யாரும் உங்களை சும்மா விடமாட்டாங்கன்னு மிரட்டுனதா சொல்லப்படுது. அதுக்கு ஏரியாவுல பெரிய ஆளுன்னு பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம்னு முனீஸ்வரனை பதிலுக்கு மிரட்டின அந்த 5 பேரும், சப்போர்ட்டுக்கு ஆளை கூட்டிட்டு வர்றியா, சப்போர்ட்டுக்கு வர்ற யாரா இருந்தாலும் உசுரோட இருக்க மாட்டாங்கன்னு முருகனையும் மிரட்டி இருக்காங்க. இந்த தகராறு கடந்த சில மாசங்களாகவே 2 தரப்புக்கு இடையில இருந்திருக்கு. அடிக்கடி கைகலப்பும் ஆகி இருக்கு. அதனால ஆத்திரமடைஞ்ச திருமுருகன் டீம் முனீஸ்வரனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலேயே முனீஸ்வரன் தனியா எப்ப சிக்குவாருன்னு நேரம் பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க திருமுருகன் டீம். இதுக்கு மத்தியில தான் பழனி கோயிலுக்கு பாத யாத்திரைக்கு போயிட்டு வந்த முனீஸ்வரன் தன்னோட தங்கச்சிய தூத்துக்குடிக்கு வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. அப்பதான் இந்த கொடூர கொலையே நடந்திருக்கு. சொந்த பந்தங்களோட வீட்டுல பதுங்கி இருந்த 5 பேரையும் அடுத்த சில மணி நேரத்திலேயே கைது பண்ண அவனியாபுரம் போலீசார் அவங்க கிட்ட இருந்து அரிவாள், கத்தின்னு ஆயுதங்களையும் பறிமுதல் பண்ணி இருக்காங்க. கடனாக கொடுத்த ரூபாய் 500 நண்பனிடம் திருப்பி கேட்ட இளைஞர் பணத்தை கொடுக்க மறுத்ததால் வெடித்த பிரச்சனை. உடல் முழுவதும் பெல்ட்டால் அடித்து சித்திரவதை செய்ததோடு செங்கல்லால் தலையில் அடித்து நண்பனை கொலை செய்த இருவர், சடலத்தை கடித்து குதறி வைத்த நாய், வெறும் 500 ரூபாய்க்காக நண்பனை கொன்ற 2 இளைஞர்கள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? ஒரு ஆண் சடலத்தை தரன்னு இழுத்துட்டு வந்த சில நாய்கள் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பொதுமக்கள் ஷாக் ஆகி போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அத்தோட சடலம் கிடந்த இடத்துல உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணி இருக்காங்க. அதுல 3 இளைஞர்கள் ஒன்னா வர்றதும், அதுல 2 இளைஞர்கள் மட்டும் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே சாலையில நடந்து போறதும், அதுக்கப்புறம் தான் சடலத்தை நாய் இழுத்துட்டு வந்து சாலையில போட்டு கடிச்சு குதற காட்சியும் இருந்துச்சு. அடுத்து குறிப்பிட்ட அந்த இளைஞர்களோட போட்டோவை வச்சு பக்கத்துல உள்ள பொதுமக்கள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ இளைஞர்கள் 2 பேருமே உள்ளூர் தான்னு சொன்ன மக்கள் அவங்க வீட்டையுமே காட்டி இருக்காங்க. கொலை செஞ்சுட்டு எங்கேயும் ஓடி ஒளியாம ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த 2 இளைஞர்களையும் பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கோவிந்த நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் ராகுல். இவரு தன்னோட நண்பர் காம்தா கிட்ட 500 ரூபாய் கடனா வாங்கியிருக்காரு. பணம் வாங்கி சில மாசங்கள் ஆகியும் நண்பனுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கவே இல்ல ராகுல். இதுக்கு மத்தியில ராகுல், காம்தா, அவங்களோட நண்பன் மோஹித் 3 பேரும் சேர்ந்து மது குடிக்கிறதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போயிருக்காரு. மது வாங்குறதுக்கு காம்தாவும் மோஹித்தும் தான் பணம் கொடுத்திருக்காங்க. தான் கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன ராகுல் அடுத்த முறை தர்றதா சொல்லி இருக்காரு. அதுக்கு சரின்னு நண்பர்கள் 2 பேரும் சொன்னதும் சந்தோஷமா மது குடிக்க போயிருக்காரு ராகுல். காம்தாவுக்கு லேசா போதை ஏற ஆரம்பிச்சதும், எப்பவுமே ஓசையில தான் மது குடிக்கிற, அடுத்த முறை பணம் தர்றேன்னு பல முறை சொல்றதோடு சரி, தரவே மாட்டேன்னு சீண்டி இருக்காரு. அப்போ அடுத்த முறை கண்டிப்பா நான் தந்துருவேன்னு ராகுல் சொன்னதும் கத்தி சத்தம் போட்டு சிரிச்ச காம்தா, 500 ரூபாய் வாங்கி பல மாசம் ஆச்சு, அதையே உன்னால கொடுக்க முடியல அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு. அப்போ நான் பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேர்ந்து சில நாட்கள் தான் ஆகுது, சம்பளம் வந்ததும் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு ராகுல்.
ஆனாலும் காம்தா கிண்டல் பண்றத நிறுத்தவே இல்ல. அதனால கடுப்பான ராகுல் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. அப்போ ஆத்திரப்பட்ட காம்தா 500 ரூபாயை கொடுத்துட்டு இந்த வீராப்பு பேச்சையெல்லாம் பேசணும்னு சொல்ல சண்டை பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல கோவத்தோட உச்சிக்கு போன காம்தா தன்னோட பெல்ட்டால ராகுல அடிச்சிருக்காரு. அப்போ போதையில் இருந்த மோஹித் ராகுல காம்தா கூட சேர்ந்து அடிச்சிருக்காரு. அடுத்து ராகுல் அணிஞ்சிருந்த ஆடைய கழட்டி பெல்ட்டால விடாம அடிச்ச 2 பேரும் தலையில செங்கல்ல தூக்கி போட்டு கொன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் சடலத்தை அப்படியே போட்டுட்டு அங்கிருந்து 2 பேரும் தப்பி ஓடிட்டாங்க. அங்கிருந்த சில நாய்கள் ராகுலோட சடலத்தை இழுத்துட்டு வந்து சாலையோரம் போட்டு கடிச்சு கொதறி இருக்கு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீசார் காம்தா, மோஹித் 2 பேரையுமே சம்பவம் நடந்த பகுதியிலிருந்து 500 மீட்டர் தூரத்திலேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.